Hi friends, welcome to our channel. Friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் கொடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாளையோட மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 25,574 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் தான். 25,617, லோ பார்த்திங்கன்னா 25,449, ஹை பார்த்திங்கன்னா 25,715. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட் வந்து பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. அதாவது 25,694 நிஃப்டி முடிஞ்சுது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதை தவிர்த்து நான் போட்ட 7 வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக சப்போர்ட்டு நான் நேற்று கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா சப்போர்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா 25,520 கொடுத்துருந்தேன். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு சப்போர்ட் 2 எவ்வளோ தூரம் போகணும்னா 25,415 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் ஃப்ளாட்டான ஓப்பன் கொடுத்துட்டு அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சது தான். ஸோ அங்கேருந்து இறங்கும் பட்சத்தில் நீங்கள் எக்ஸாக்டாக இந்த 520 லெவலை பிரேக் பண்ணும்போது நீங்கள் ஒரு செல்லோ புட்டோ எடுத்திருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக கிடச்சிருக்கும். ஏன்னா என்னையோட லோவே பார்த்திங்கன்னா 25,449 தான். ஸோ இன்கேஸ் இல்லைங்க அது ஏறிட்டு ஒரே நேரத்தில் வேகமாக இறங்குதுன்னு விட்டாலும் திருப்பி ஏன்னா எக்ஸாக்டாக நம்ம கொடுத்த சப்போர்ட் 2லேருந்து தான் திருப்பி ரிவர்ஸ் எடுத்தது. ஸோ இன்கேஸ் ரிவர்ஸ் எடுக்கும் பட்சத்தில் அழகாக சப்போர்ட் 1 பிரேக் ஆச்சு. சப்போர்ட் 1 வந்து ரெசிஸ்டன்ட் 1 நம்ம வந்து கிட்டத்தட்ட 630 640 அந்த ரேஞ்சு கொடுத்துருந்தோம். ஸோ அதையும் பிரேக் ஆச்சு. ஸோ எப்படி பார்த்துருந்தாலும் நம்ம என்ன லெவல் ஆஃப் ரேஞ்சு கொடுத்துருந்தோமோ அந்த லெவலில் தான் இன்றைக்கி நிஃப்டி டோட்டலாக வந்து ஒரு மூமெண்ட் கொடுத்துருந்தது. ஸோ ஒன்று இறக்கத்தில் இருக்கும்போது ட்ரேட் எடுத்திருந்தாலும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்த்துருந்துக்கலாம். இன்கேஸ் அதை மிஸ் பண்ணவங்க 450 சப்போர்ட் லெவலை வந்து மேலே வரும்போது அந்த சப்போர்ட் லெவல் 2 யோசித்தாலும் சப்போர்ட் 1லேருந்து எடுக்கும் போதும் நீங்கள் மேலே ஏறும் போதும் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடை எடுத்திருந்தாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்த்துருந்துக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான பிரேக் அவுட் கொடுத்து மேலே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் எவ்வளோ தூரம் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரெசிஸ்டன்ட் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 25,770 வந்து நம்மளுக்கு இமிடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அதாவது இந்த ஏரியா 770 வந்து நம்மளுக்கு இமிடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா அந்த யூ ஷேப் ஃபார்ம் இந்த லெவல் வந்து நம்மளுக்கு இதை பிரேக் அவுட் ஆனால் டிஃபால்ட்டாக மேலே வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 25,770 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் லெவலாக இருக்கும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த கேண்டலோட அப்பர் எண்ட் அதாவது 25,870 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது ஃபர்தராக ஒரு 100 பாயிண்ட் வந்து ஒரு அப்சைட் மூவுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு டேட்டு பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி, அதாவது 12/11/25. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 25,770 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 25,870 ப்ளஸ் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டலோட பாட்டம் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு இமீடியட் சப்போர்ட்டு, அதாவது 25,640. இந்த ஏரியா தான் நம்மளுக்கு வந்து இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து 25,530 540 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த ஏரியாவுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 25,640 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 25,540 ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 25,694 முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் நாளைய மார்க்கெட்டுக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் 1 25,670 வந்து உங்களுக்கு
770 வந்து குரூஷலாக இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,640 குரூஷலாக இருக்கும். ஸோ இந்த 2 லெவல் வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு மெயினாக இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.